இந்த காலை வேளையில ஒரு ஆவிக்குரிய செய்தியில் சபையின் ஒரு சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சபை சரித்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் இப்படி தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? அவர்கள் ஆராதித்ததற்கு முற்றிலும் மாறாக இப்பொழுது நாம் ஆராதிக்கிறோம். இது ஏன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இப்படி ஆராதிக்கவில்லை. நம்முடைய முன்னோர்கள் வேறு விதமாய் ஆராதித்தார்கள். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் பலிபீடங்களை கட்டி ஆராதித்து வந்தார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இன்னும் 28ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனம், இங்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பலிபீடங்களை கட்டி தேவனை ஆராதித்து வந்தார்கள். ஆதியாகமம் 8:20 வாசிக்கலாம். நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். இது முதலாவது பலிபீடம் கட்டி தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து இருக்கிற வசனங்கள் எல்லாம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் பலிபீடம் கட்டி தேவனுக்கு ஆராதனை செய்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் அவர்களை விடுவித்தார். யாத்ராமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். எனக்கு ஆராதனை செய்யும்படி இப்ப பாருங்க, முதல்ல பலிபீடம் கட்டினார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் என்று பார்வோண்டத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை அனுப்பு என்று சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி, எனக்கு என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடும்படி சொல்லி என்று சொல்லி இருக்கிறது. அப்ப யோசித்து பாருங்க, இதெல்லாம் என்ன? முதல்ல பலிபீடத்திலே ஆராதித்தார்கள், அல்லது பலிபீடத்திலே தேவனுக்கு பலியை செலுத்தினார்கள். பின்பு அவர்களை என்ன செய்தார்கள்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராதனை செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்தார். அவர்கள் அந்த கானான் யாத்திரையின் போது 40 வருடங்கள் தேவனை ஆராதித்தார்கள். எப்படி ஆராதித்தார்கள்? ஆண்டவர் சொன்னார், எனக்காக ஒரு ஆராதனை ஸ்தலத்தை தெரிந்து கொள்ளுங்கள். யாத்ராமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாத ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது. இப்ப கொஞ்சம் கூட வித்தியாசமாயிருச்சு. யோசித்து பாருங்க, முதல்ல பலிபீடம் கட்டி ஒவ்வொருவரும் தேவனுக்கு பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆராதனை செய்யும்படியாய் அவளை விடுவி என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது ஆராதனை எப்படி செய்கிறார்கள்? ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது, பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி. ஆமா, இங்கே கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு ஆராதனை முறைமை, ஒரு ஆராதனை ஸ்தலம் எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அது என்ன? உடன்படிக்கை. அங்கே ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை ஆண்டவர் உண்டு பண்ணும்படியாய் சொன்னார். ஆசரிப்பு கூடாரம் ஒன்று உண்டு பண்ணப்பட்டது. தேவன் தமக்கு ஆராதனை செய்யும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும். ஆமா, இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்பொழுது ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்றை உண்டு பண்ணி, அதையெல்லாம் விரிவாக நாம் முன்னால கேட்டிருக்கிறோம். இப்போ ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை உண்டு பண்ணி தம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஆராதிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அவர்கள் அதிலே ஆராதித்து வந்தார்கள். அந்த ஆராதனைக்கு சில முறைமைகள் இருந்தது. எல்லாவற்றுக்கும் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. பலி என்பது முக்கியமான ஒன்றாக இருந்தது. அப்படி தேவனுக்கு ஜனங்கள் பலிகளை செலுத்தி
தேவனிடத்தில் இரக்கம் பெற்று ஆராதனை செய்து வந்தார்கள். ஆராதனை செய்கிற அந்த இடமானது ஆசரிப்பு கூடாரம் என்று அறியப்பட்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரத்திலே ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள். அங்கே பிரதான ஆசாரியன் என்றும் ஆசாரியர்கள் என்றும் அந்த ஆராதனை நடத்தும்படியாக லேவியர்கள் என்ற ஒரு கூட்டத்தையும் எல்லாம் கர்த்தர் அங்கே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆராதனை ஸ்தலம், ஆராதிப்பதற்கு ஒரு பிரதான ஆசாரியன், இன்னும் ஆராதனை எல்லாம் நடத்துவதற்கு லேவியர்கள் என்ற ஒரு கூட்டத்தை எல்லாம் தேவன் ஏற்படுத்தி அங்கே தேவனை ஆராதித்து வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். 40 வருடங்கள் அவர்கள் அந்த வனாந்தர யாத்திரையின் போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் சுமந்து சென்றார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இவர்கள் போகிற இடமெல்லாம் அவர்கள் கொண்டு சென்று ஆசரிப்பு கூடாரத்தை இட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் சொன்னபடி பலிகளை எல்லாம் செலுத்தி அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன வெறும் பலிபீடம் கட்டி ஆராதித்தார்கள். இப்பொழுது ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணி அதற்கென்ற ஆசாரியர்களையும் லேவியர்களை எல்லாம் ஏற்படுத்தி அங்கே பலிபீடத்தை பலி செலுத்தி அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப 2 ஆய்விட்டது. ஒன்று, பலிபீடத்தை கட்டி ஆராதித்தார்கள். இன்னொன்று, ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். தேவன் அவர்களுக்கு சொன்னார், இந்த நீங்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்த பின்பும் நீங்கள் இந்த ஆராதனையை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்த பின்பும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே உடன்படிக்கை பெட்டி எல்லாம் வைத்து தேவனை ஆராதித்து வந்தார்கள். அல்லேலூயா. 40 வருடங்கள் அவர்கள் அதை ஆராதித்து வந்தார்கள். தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தார்கள். அங்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். உபாமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாருடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன். ஆமா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லை ஆகிலும் நியாயாதிபதியுடைய சொல்லை ஆகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன். அவனை கொன்னுருவாங்க. அதான் சாக கடவன். அப்படியே செத்துறவன் இல்ல, அவனை கொன்னுருவாங்க. எப்படி? ஆசாரிய சத்தத்தை ஆகிலும் நியாயாதிபதியுடைய சத்தத்தை ஆகிலும் கேளாவிட்டால் அவனை என்ன செய்வார்கள்? கொன்று விடுவார்கள். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்கி கொண்டு அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தின் போதுதான் சாலமோன் தாவீது ராஜாவாகிறான். தாவீது ராஜாவான உடனே அவன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் உண்டாகிறது. அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கு இப்படி திரைச்சீலைகளுக்குள்ளாக இப்படி டெம்பரரி ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு கூடாரம், டென்ட் அப்படி சொல்லுவாங்க. நம்ம இப்ப ஷாமியானான்னு சொல்றோம்ல, ஏதோ ஒரு விசேஷத்துக்கு என்ன போடுறோம்? ஷாமியானா போடுற மாதிரி அப்படி ஒரு திரையை அவ்வப்போது ஏற்படுத்தி அங்கே ஆராதிக்கிறது அவனுக்கு மிகவும் வருத்தமாக கண்டது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய தேவனுக்கு இப்படி ஒரு டெம்பரரி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசரிப்பது சரியல்ல. ஆகவே தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தாவீதுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. தேவன் அப்படி திட்டத்தை கொடுக்கவில்லை. தாவீதின் உள்ளத்திலே அப்படி ஒரு எண்ணம். இவ்வளவு பெரிய தேவனை இப்படி சின்ன திரைகளுக்குள்ளே எப்படி ஆராதிக்கிறது? அந்த தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதற்காக தாவீது என்ன செய்தான்? எல்லா பொருட்களையும் சேகரித்தான், அதற்கான பணத்தை சேகரித்தான். கட்டுவதற்காக முயற்சி செய்த போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம், ஏனென்றால் நீ அதிகமான இரத்தத்தை சிந்தி இருக்கிறாய். ஆகவே உன்னுடைய கற்பப்பிறப்பான உன்னுடைய மகனாகிய சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படியாக சாலமோன் அந்த மகிமையான ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. முதலாவது பலிபீடத்திலே ஆராதித்தார்கள், இரண்டாவது ஆசரிப்பு கூடாரத்திலே ஆராதித்தார்கள், இப்பொழுது மூன்றாவது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்திலே அவர்கள் என்ன செய்து வந்தார்கள்? தேவனை ஆராதித்து வந்தார்கள். அல்லேலூயா. அங்கேயும் தேவன் முதல்ல அவர்கள் ஆராதித்து வந்தபடியே அங்கேயும் பலி நடந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. தேவன் எப்படி ஆசரிப்பு கூடாரத்திலே எப்படியெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னாரோ அதேதான் தாவீது பெரிய ஆலயத்தை கட்டி அங்கேயும் இந்த காரியங்களை அவன் செய்து வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கேயும் பலிகள் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, இப்படி பலி செலுத்துவதனாலே ஒருவனும் நீதிமானாகவில்லை. கலாத்தியர் எழுதும்
3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கலாத்தியர் 3:11 வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. இப்படி இவர்கள் ஆராதித்த போதும் எப்படி பலிகளை செலுத்துவார்கள்? உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலி இருந்தது. ஆடு, மாடு, இன்னும் புறா குஞ்சுகள், இப்படி பல காணிக்கைகள், பல பலிகள் இருந்தது. ஒவ்வொரு குற்றத்துக்கு ஏற்பட்டபடி, பாவத்துக்கு ஏற்றபடி தண்டனைகள். அதுதான் என்னது? ஆடு, மாடு, கோழி வேலையெல்லாம் பலி செலுத்துகிறதா இருந்தது. பெரிய குற்றத்திற்கு மாடு, அதை விட சின்னதுக்கு ஆடு, அதை விட சின்னதுக்கு கோழி, அதை விட சின்னதுக்கு புறா என்றெல்லாம் என்னது இருந்தது? அங்கே பலி செலுத்த வேண்டியதா இருந்தது. ஜனங்கள் அந்த பலியை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, பலியை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். தேவன் அதிலே பிரியப்பட்டார், அந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நிறைவேறி இந்த உலகத்திலே ஒருவனும் நீதிமான் ஆகிறதில்லை. எதனாலே? நியாயப்பிரமாணத்தின்படியாக ஆராதிக்கிற ஆராதனையின் மூலமாக ஒருவனும் நீதிமானாகிறதில்லை, ஒருவனும் பரிசுத்தமாகிறதில்லை. ஒவ்வொருவனும் அந்த பழைய தவறையே செய்து கொண்டிருக்கிறான். தவறை செய்துவிட்டு அவன் என்ன செய்கிறான்? பலியை செலுத்தி அதற்கு ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் நீதிமானாகவில்லை, அதாவது பரிசுத்தமாகவில்லை, பரிசுத்தராகவில்லை. ஆகவே தேவன் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் புதிய ஏற்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 ஆராதனை ஸ்தலங்கள் ஞாபகித்துக் கொள்ளுங்கள். ஒன்று பலிபீடம், இன்னொன்று ஆசரிப்பு கூடாரம், இன்னொன்று சாலமோன் கட்டின ஆலயம். இந்த 3 ஆலயத்திலும் தேவன் சொன்னபடியான 3 இடங்களிலும் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது, பலிகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவர்களிலே ஒருவனும் அந்த ஆராதனையின் மூலமாக நீதிமானாகவில்லை. நீதிமான் என்றால் பரிசுத்தனாகவில்லை. நீதிமான் என்றாலும் பரிசுத்தவான் என்றாலும் ஒன்றுதான் அர்த்தம். ஒருவனும் நீதிமான் ஆகிறதில்லை என்று தேவன் கண்டபோதுதான் தேவன் ஒரு புது திட்டத்தை ஏற்படுத்தினார். அந்த திட்டம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் ஒரு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய பாவங்களுக்காக அவர் மரித்து எல்லாரையும் நீதிமானாக்கி விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், இவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. தப்பு செய்யறாங்க, பலி செலுத்துறாங்க, தப்பு செய்யறாங்க, பலி செலுத்துறாங்க. இப்படியே தான் நடந்து கொண்டிருக்கு. இவங்க தப்பு செய்யாம நீதிமான் ஆகிறதுக்கான வழியே காணோம். யாராவது பயந்து போய் ஐயோ ஆடை நம்ம பலி செலுத்தணுமே, ஆகவே இந்த குற்றத்தை செய்ய வேண்டாம், இந்த பாவத்தை செய்ய வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. என்ன ஆயிரப்போகுது? இவர் ஆட்டுக்கு பதிலா மாட்டுக்கு செலுத்தணும், அல்லது புறாவுக்கு பதிலா ஆடு நம்ம பலி செலுத்தணும், இவ்வளவுதானே அப்படின்னு ஜனங்களுக்குள்ளாக ஒரு பாவத்தை குறித்த ஒரு குற்ற மனப்பான்மை இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒருவனும் நீதிமானாகல. ஆனா ஆண்டவர் எல்லாரையும் நீதிமானாக்க விரும்பினார். எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தார். எல்லாரும் நல்ல மனிதர்களாக, நல்ல குணசாலிகளாக, பாவமற்றவர்களாக, நல்ல பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவே இல்லை. இந்த 3 ஆராதனை முறைமையிலும் அது நடக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இதையெல்லாம் நடக்காத போதுதான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். அது புது திட்டம் அல்ல, இது ஆண்டவர் ஏற்கனவே வைத்திருந்த திட்டம் தான். அதன்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவர்கள் எல்லாரும் செய்கிற அந்த பலிக்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக செலுத்தினார். அல்லேலூயா. பாவத்திற்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நீதிமான், இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்தவான், இயேசு கிறிஸ்து என்கிறதான தேவனுடைய குமாரன் நமக்காக பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக, ஒவ்வொருவருக்காகவும், எல்லா பாவிகளுக்காகவும், எல்லா அநீதியை செய்கிறவர்களுக்காகவும், அவள் செய்த எல்லாவற்றுக்காகவும் ஒரே மனிதனாக, ஒரே மனிதன் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாரையும் நீதிமானாக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் அந்த நீதிமான் ஆக்குறத அந்த நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆனா திரும்ப இவங்க என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அதுதான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் தம்முடையவர்களை பரிசுத்தவான்களாக
மாற்ற விரும்புகிறார், பரிசுத்தவான்களாக வாழ விரும்புகிறார், பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் அவன் பாவம் செய்தால் என்ன செய்கிறான்? நீதிமான் ஆகிறதில்லை, அவன் அநீதி செய்கிறான். ஆகவே அவன் நீதிமானாய் காணப்படுவதில்லை. பலி செலுத்தினாலும் திரும்பவும் போய் பாவம் செய்கிறான். ஆகவே இதிலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக இந்த உலகத்திலே நமக்காக வந்தார். அல்லேலூயா. எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்து விட்டார்? அந்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாரையும் நீதிமானாக்கும்படியாக பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து அவர் அந்த சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. யாருக்காக? உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்காகவும், கிறிஸ்தவர்களுக்காக இல்ல, உலகத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக செலுத்தி அவர்களை மீட்டு கொண்டார். எதிலிருந்து மீட்டு கொண்டார்? பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஜனங்கள் எல்லாம் பாவம் இல்லாம நீதிமான்கள் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த நீதிமான்கள் தொடர்ந்து நீதிமான்களாக, தொடர்ந்து பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த புதிய ஆராதனையை ஏற்படுத்தினார். இது 4வது விதமான ஆராதனை. அல்லேலூயா. முதல் 3 ஆராதனை பலிகளோடு கூடியது. இந்த ஆராதனை பலி இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். இனி அந்த பலி செலுத்த வேண்டியதில்லை. அதனாலதான் எருசலேமிலே ஆலயம் இருந்தால் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? இந்த பலிகளை செலுத்திக் கொண்டிருப்பார்கள் என்பதனால்தான் சாலமோன் கட்டின ஆலயத்தை கூட தேவன் இடித்து போடுவதற்கு ஒப்புக்கொண்டார். சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு அது செலவான பணத்திற்கு, செலவான தங்கத்திற்கு, வெள்ளிக்கு, பொன்னுக்கு அளவே இல்லை. நம்ம எல்லாம் பாருங்க, இந்த செங்கலை வச்சிருக்கிறோம், இதுல ஒரு லாபத்தை கண்டோம். ஒண்ணு இது ஏசிக்கு ரொம்ப உதவுது, குளிர வெயில உள்ள விடுறதில்லை, இங்க இருக்கிற கிளைமேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணும். இன்னொன்று உள்ளே வெளியே பூச வேண்டாம், ஒரு லாபத்தை கண்டோம். உள்ளே வெளியே பூசாவிட்டா எவ்வளவு லாபம்? அதனால அது பூசாம இருக்கும்படியாக இந்த செங்கலை வாங்கி இதை கட்டினோம். அல்லேலூயா. ஆனா எருசலேம் தேவாலயம் அப்படி இல்லை. ஒரு சுவர்ல ஒரு கல்லு கூட காணப்பட முடியாது. எல்லாமே பொற்தகட்டால் மூடப்பட்டிருந்தது. நம்ம எல்லாம் காதல கழுத்துல போடுறதுக்கே கஷ்டப்படுறோம்ல, அதை வாங்குறதுக்கு கஷ்டப்படுறோம்ல. தேவாலயத்தின் எல்லா பகுதிகளிலும் பொற்தகட்டால் மூடப்பட்டிருந்தது என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு தங்கம். அது மாத்திரமல்ல, ஆலயத்தில் இருந்த சகல பொருட்களும் சுத்த பொன்னினாலே செய்யப்பட்டிருந்தது. சுத்த பொன்னினாலே. அதற்கு எடையே போட முடியாது. யோசித்து பாருங்க, ஒரு ஆராதனைக்கான ஒரு பீடத்தை, வாசிக்க ஒரு பீடத்தை உண்டு பண்ண வேண்டுமென்றால், இப்படி ஒரு பீடத்தை உண்டு பண்ண வேண்டுமானால் குறைந்தது ஒரு 20 கிலோ தங்கம் வேண்டும். 20 கிலோ. இன்னும் பல பனிமூட்டுகள் அங்கங்கே இருந்தது, மேஜைகள் இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அதுல பலி செலுத்தும் எல்லாம் இருந்தது. எல்லாமே பொன்னால், சுத்த பொன்னாலே செய்யப்பட்டிருந்தது. அப்போ யோசித்து பாருங்க, அப்படி செய்யப்பட்டிருந்த அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. ஏன் இடிக்கப்பட்டது தெரியுமா? பழையபடி அவங்க எதை செய்யக்கூடாது? பலி செலுத்தி ஆராதிக்க கூடாது என்பதற்கு, அந்த பலிக்கு ஒரு முடிவாக இயேசு பலியான போது, இயேசுடைய திட்டத்தின்படியாக, இயேசு வாழ்ந்திருந்த அந்த காலத்திற்கு பிறகு, இயேசுவின் உபதேசத்திற்கு பிறகு, கிபி 70ஆம் நூற்றாண்டிலே அந்த சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டது. அல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயம் பலமுறை இடிக்கப்பட்டது, பலமுறை கட்டப்பட்டது. செருபாபேல் அதை கட்டினார், நமக்கு தெரியும். இடிந்த அலங்கத்தை நெகேமியா கட்டினார், இப்படியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கடைசியாக அதுல ஒரு பகுதி கூட மீந்திருக்காதபடி எல்லாத்தையும் உழுது போட்டாங்களாம். எல்லா கற்களை கூட உழுதார்களாம். ஏன் தெரியுமா? தேவாலயத்தை நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். அந்த தங்கமெல்லாம் உருகி எங்க போச்சு? அந்த கட்டடத்தின் கீழே போட்டிருந்த பேஸ்மெண்ட்ல இருந்த கல்லுகளுக்கு உள்ளாய் போய்விட்டது. ஆகவே அந்த தங்கத்தை எடுப்பதற்காக உழுதார்களாம், உழுது அதை எடுத்தார்களாம். அவ்வளவு தங்கம். யோசித்து பாருங்க, அதை உழுது விட்டார்கள். அப்படியானால் தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் இருக்கவில்லை. அது அந்த தேவனுடைய ஆலை இடிக்கப்படுவது தேவனுடைய திட்டம். ஏன் இடிக்காவிட்டால் இவர்கள் முன்பு செய்து வந்தபடியே என்ன செய்து வருவார்கள்? பலி, ஆடு மாடுகளை எல்லாம் பலியாய் செலுத்தி வருவார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தின்படியாக தொழுது கொண்டிருப்பார்கள். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவாக இயேசு வந்தார்.
இனி நியாயப்பிரமாணம் இல்ல, இனி ஒரு புதிய பிரமாணத்தை தருகிறேன். அது நீங்கள் என்னை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இனி பலி எல்லாம் செலுத்தப்பட வேண்டியதில்லை, தங்கத்தினாலே ஆலயம் கட்டப்பட வேண்டியதில்லை. இனி நாங்கள் ஒரு புதிய ஆராதனை முறைமையை கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவர் இந்த பூமியிலே புதிய ஆராதனை முறைமையை கொண்டு வந்தார். அதுதான் இப்பொழுது நம்ம ஆராதிக்கிற ஆராதனை முறை. அல்லேலூயா. இந்த ஆராதனை முறையிலே ஒருவேளை ஒவ்வொரு நாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், பாடல்களே வித்தியாசம் இருக்கலாம், ஆராதனை முறைமைகளில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஏறக்குறைய இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின்படி ஆராதிக்கிற அவரும் இப்படித்தான் ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை வெளிநாட்டில் இப்படி கீழே உட்கார மாட்டாங்க, கீழே உட்கார பழக்கமே இல்லை. எல்லா இடத்துலையும் சேர் போட்டிருக்கலாம், இன்னும் சில இடத்துல கூரையே இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஜனங்கள் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே முதலாவது ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்கே 2-3 காரியங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, ஆராதனை செய்யும் போது உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. உபவாசம். அப்போ ஆராதனை உபவாசத்தோடு கூட செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் மூக்கு முட்டை சாப்பிட்டு வந்தீங்க? அல்லேலூயா. புதிய ஏற்பட்ட ஆராதனை முறை எப்படி செய்யப்பட வேண்டியது? உபவாசத்தோடு கூட செய்யப்பட வேண்டிய ஒன்று என்றும் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். அப்படியானா பழைய ஏற்பாட்டு ஆலயத்திலே ஆராதனை முறைமையிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை இப்படி இந்த ஆராதிக்கிற இந்த முறைமையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆராதனை முறை. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் ஆராதனை முறைமை என்பது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. அது பழைய ஏற்பாட்டில் இல்லை. அப்ப இந்த 3 முறையான ஆராதனைகளிலும் அது இல்லை. இந்த புதிய ஏற்பாட்டின்படியாக, இந்த புதிய உடன்படிக்கையின்படியாக இயேசு கிறிஸ்து மரித்து பாவங்களுக்காக மரித்து எல்லாரையும் மீட்டுக் கொண்டதற்கு பின்பு நடக்கிற இந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதை நம்ம காணுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டு முறைமையின்படியாக ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே இதை பொறுப்பேற்று நடத்துகிறவர், இதை செய்கிறவர், இதிலே செயல்படுகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? திருவலம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் பேசினார். திருவலம் பற்றினார் என்றால் பேசினார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. சொன்னார் என்ற அர்த்தம். அப்படியானால் இப்பொழுது ஆராதனை முறை ஜனங்கள் உபவாசத்தோடு கூட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறை. அல்லேலூயா. அப்ப பழைய 3 ஆராதனை இப்போது இல்லை, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எங்காயிலும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியான ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அது தவறானது என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. இப்பொழுது புதிய ஆராதனை முறை வந்துவிட்டது. இந்த புதிய ஆராதனை முறையிலே ஆராதனையும் உபவாசமும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் 14ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது ஜனங்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிற ஒருவரும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி அந்த வேத வார்த்தை சொல்லி இருக்கிறது. அப்படி கெட்டுப்போன ஜனங்களை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. கெட்டுப்போனதை மீட்கும்படியாக, கெட்டுப்போனதை சரி செய்யும்படியாக என்று சொல்லுவோம். எல்லா ஜனங்களும் கெட்டுப்போனார்களே, பாவம் செய்து வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போன இந்த ஜனங்களை என்ன செய்யறதுக்கு? மீட்பதற்கு, சரி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. வந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டு ஒரு புதிய ஏற்பாட்டு முறைமையின்படியான ஒரு புதிய ஆராதனையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அந்த ஆராதனை இப்பொழுது நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை. அல்லேலூயா. அப்ப இந்த ஆராதனையிலே ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்பொழுது நாம் செய்கிற இந்த ஆராதனையிலே நம்ம பாதி நேரத்தை பாடல் பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் நம்ம செலவு செய்கிறோம். மீதி பாதி நேரத்தை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம செலவிடுகிறோம். இது இப்பொழுது இருக்கிற ஆராதனை முறைமையின் ஒரு செயல்பாடு. இப்படித்தான்
ஆராதனைகள் பல இடங்களிலே நடக்கிறது, நம்முடைய சபையிலே நடக்கிறது. ஆனால் இப்படி நாம் பாடி ஆராதிக்கிறதுக்கு மேலாக இந்த ஆராதனையிலே தேவன் ஒன்றை விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா இவ்வளவு நேரம் ஆராதிக்கணும், இப்படி எல்லாம் ஆராதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் இப்படி ஆராதித்தார்கள் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனா இந்த ஆராதனைக்கு ஒரு முக்கியமான நோக்கத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. அது என்னவென்று சொன்னால், இங்கே நாம் வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, புதிய ஏற்பாட்டு சபை எதற்காக நிறுவப்பட்டது, வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டது, ஏன் வேதத்தை பேசுகிறோம், ஏன் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறோம், ஏன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுகிறோம் என்றால் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். ஒன்று முதல்ல அங்க நிறுத்துவோம். முதல்ல என்ன சொல்லப்பட்டு, தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டு சபையிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. ஒன்று, நாம் ஆவியிலே நிறைந்து தேவனை ஆராதிக்கிறோம், நல்லது. புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் அல்லது சிலரை கர்த்தர் பயன்படுத்தும் போது மட்டும் அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கொடுத்தார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அந்த பார்த்தார், பழைய ஏற்பாட்டிலே யார் யார் மேல் இந்த ஆவி வந்ததோ, பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ, அவர்கள் எல்லாம் வல்லமையாய் செயல்பட்டார்கள், வல்லமையாய் தேவனுக்காய் வாழ்ந்தார்கள், அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள், நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள். ஆகவே புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய இவர்களும் அப்படி வாழ்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியை எல்லாருக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. அது ஏதோ கையை தட்டி அப்படியே ஆடி பாடி ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருப்புக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, நாம் பரிசுத்தவான்களாய் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இருக்கட்டும். இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த தேவ ஆவியினால் அருளப்பட்ட அந்த வார்த்தையை தான் நாம இங்க தேவனுடைய செய்தியாக கொடுக்கிறோம். அல்லேலூயா. எதற்காக கொடுக்கிறோம், அதுதான் முக்கியமான காரியம். இந்த புதிய ஏற்பாட்டு சபை எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய மனுஷன் தேறினவனாயிருக்கும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயிருக்கும்படியாக இந்த பரிசுத்த வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டிலே நமக்கு பரிசுத்த வேதாமும் கொடுத்திருப்பதும் இந்த பரிசுத்த ஆராதனை கொடுக்கப்பட்டிருக்கிறதும் எதற்காக என்றால், எந்த மனுஷனும் தேறினவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேறினவன் என்றால் என்ன அர்த்தம்? வெற்றி அடைந்தவன். தேறிவிட்டான், 10ஆம் வகுப்பு தேறிட்டான்னா என்ன அர்த்தம்? 10ஆம் வகுப்புல பாஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம், அப்படிதானே? தேர்ச்சி அடைந்தவன் அப்படி சொல்லாமே, தேர்ச்சி அடைந்தவன் என்று சொல்லலாம், இன்னும் பக்குவம் அடைந்தவன் என்று சொல்லலாம், இன்னும் வெற்றி அடைந்தவன் என்று சொல்லலாம். அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே மட்டும்தான் இந்த தேவனுடைய வார்த்தை, அந்த பரிசுத்த வார்த்தை, அந்த பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. அது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகள், மனுஷன் என்று மாத்திரம் சொல்லி இருக்கிறானே, ஆண்கள் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேறினவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேறினவர்கள் என்றால் வளர்ச்சி அடைந்தவர்கள், முதிர்ந்தவர்கள், வெற்றி அடைந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த புதிய ஏற்பாட்டு ஆராதனையும் இந்த புதிய ஏற்பாடும் வேத வசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அப்ப நம்ம தேரணுமா வேண்டாமா? கண்டிப்பா தேரணும், தேர்ச்சி அடையணும், பக்குவம் அடையணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கு. அப்படியானால் இந்த வேத வசனத்தின் மூலமாக இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையின் மூலமாக நாம் எல்லாரும் தேர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த தேர்ச்சி அடைகிறதால் ஒரு குறிப்பிட்ட துறையிலே ஒருவன் சிறந்து விளங்குறதைத்தான் தேர்ச்சி அடைந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தாவீதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுரமண்டலம் வாசிப்பதிலே தேர்ச்சி அடைந்தவனாயிருந்தான். வாசிக்கலாம். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர். ஆமா, இப்ப பாருங்க, அது யாராக இருந்தது? தாவீதை கண்டுபிடித்தார்கள். சவுலுக்கு அசுத்தாவி அவனை பிடிக்கும் போது அவன் சுரமண்டலத்தை வாசிப்பான். அப்பொழுது அந்த ஆவி அவனை விட்டு நீங்கி போகும். ஏன்? அவன் சுரமண்டலம் வாசிப்பதிலே என்ன பெற்றிருந்தான்? தேறினவனாயிருந்தான், தேர்ச்சி அடைந்திருந்தான். அப்போ தேர்ச்சி அடைந்திருந்தால் நம் மூலமாக அநேகர் விடுதலை அடைவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை பாருங்களேன். ஏன் நம்மை தேர்ச்சி அடைய முடியாது வைத்திருக்கிறார் என்றால், நாம் தேறினவர்கள் ஆகும்போது எப்படி அந்த தாவீதின் சுரமண்டலம் வாசிக்கிற அந்த தேர்ச்சியினாலே அவன் சவுல் என்கிற ராஜாவிடத்திலே இருந்த அசுத்தாவி அவனை விட்டு நீங்கிறது போல இந்த உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாம் நீங்கும்படியாக நாம் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்டு எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா தேறின வேதபாரகனாயிருந்தான். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரளியே மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அநேக வேதபாரகர்கள் இருந்தார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ரா ஒரு தேறின வேதபாரகனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தானியேலுடைய புத்தகத்தை வாசிக்கும் போது அங்கே பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் தேறினவர்களே சிலவர்களை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், நம்மை எல்லாம் தேர்ச்சி பெற்றவர்களாக, வெற்றி அடைந்தவர்களாக, பக்குவம் அடைந்தவர்களாக, இன்னும் சொல்ல போனா எல்லாவற்றிலும் சிறந்த அனுபவம் உடையவர்களாக காணும்படியாக தேவன் விரும்புகிறார். அதற்குத்தான் சபை. எதற்கு சபை? எல்லா மனுஷர்களையும் தேறினவர்களாய், அதாவது இன்னொரு வார்த்தையிலே சொல்ல போனால் வெற்றி அடைந்தவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த பகுதியில் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எதற்கு தேர்ச்சி அடைய வேண்டும்? சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கணும். சொல்லுமா? ஆமா, சபையில இருக்கிறதான தேவ ஜனங்கள் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியடைவதற்கு தான் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தின்படியாக ஒருவனும் தேர்ச்சி அடையவில்லை, ஒருவனும் நீதிமானாகவில்லை, ஒருவனும் பரிசுத்தமானாகவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சபையிலே இருக்கிற நாம தேர்ச்சி பெற்றவர்களாக, பரிசுத்தமடைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இந்த தேர்ச்சி அடைவதும் இந்த பரிசுத்தம் அடைவதற்கும் ஆங்கில வேதாமத்திலே பெர்ஃபெக்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? பெர்ஃபெக்டா செஞ்சிருக்கிறான், பெர்ஃபெக்டா இருக்கிறான், பெர்ஃபெக்ட் பாவன் அப்படின்னு சொல்றான்ல. அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். இங்கே பூரண சற்குணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பி பெர்ஃபெக்ட் as your heavenly father is perfect. பெர்ஃபெக்ட். நமக்கு இது என்ன சொல்ல, சற்குணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையான வார்த்தை என்னவென்றா பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு. அப்போ பிதா பெர்ஃபெக்ட் ஆனவர், நம்மள யாராக இருக்கணும்? பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா என்ன? எல்லாத்துலயும் சரியா இருக்குது, அப்படிதானே? பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது, பெர்ஃபெக்டா இருக்குதுன்னா சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்மை எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆனவர்களாய் மாற்றும்படியாக இந்த ஆராதனையும் இந்த வேதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சும்மா சொன்ன மாதிரி 2 மணி நேரம் வந்து கையை தட்டி ஆடி பாடி குதிச்சு அப்புறம் அவன் சொல்றத பாதி கேட்டு பார்க்காம பாதியை கேட்காம போய் அடுத்த வாரம் வர்றதுக்கு இல்ல. நம்ம எல்லாம் ஆண்டவர் பெர்ஃபெக்டா மாத்த விரும்புகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பெர்ஃபெக்டாக மாற்ற விரும்புகிறார். நான் பெர்ஃபெக்டாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் ஆண்டவர் ஆராதனை தந்திருக்கிறார். ஆமாங்க, சும்மா வந்துட்டு போறதுக்கு இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாடின்படி ஒருவனும் பெர்ஃபெக்ட் ஆகல. பயங்கரமான பலியை செலுத்தின பிறகு அவன் என்ன ஆகல? அவன் பெர்ஃபெக்ட் ஆகல. ஆண்டவருக்கு பெர்ஃபெக்ட் ஆகணும். அதனால சொல்லப்பட்டிருக்கு அவர் பூர்ண. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலும் கூட அநேக வேதங்கள்ல as I am perfect you be also perfect என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் பெர்ஃபெக்ட் ஆயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தமும் பெர்ஃபெக்ட்டும் ஒண்ணு. வரலையா சொல்லுமா? பரிசுத்தமும் பெர்ஃபெக்ட்டும் ஒண்ணு. அல்லேலூயா. ஒருத்தன் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவன் பரிசுத்தமா இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆக்க விரும்புகிறாரு. எதன் மூலமாக? ஆலயத்திலே வரும்போது அல்லது நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற வேதத்தை தியானித்து ஆராதனையில வந்து தேவனை ஆராதித்து அதோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய திருவிழாவை கேட்டு நாம் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகணும்னு. நம்மளே யாராவது இப்ப பெர்ஃபெக்டா இருக்கிறோமா? நாம் பெர்ஃபெக்ட்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ஆகல? 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் விசுவாசிகள் கூட நான் இந்த சர்ச்சில் 30 வருஷமா இருக்கிறேன் மார்தட்டி சொல்றாங்க. ஐயா அம்மா, நீங்க பெர்ஃபெக்ட் ஆயிட்டீங்களா? அதுதான் கேள்வி. 10 வருஷம் இருக்கிறேன், 5 வருஷம் இருக்கிறேன், நேத்து வந்தோம், 30 வருஷம் இல்ல கேள்வி. ஆண்டவர் உங்களை சபையில எதற்காக வைத்திருக்கிறாருண்டா நீங்க பெர்ஃபெக்ட் ஆகணும். அல்லேலூயா. பெர்ஃபெக்ட்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை வைக்கிறோம்னா பெர்ஃபெக்டா. இப்போ இதுல கீழே குமிழ் இருக்குன்னு வைப்போம். கீழே குமிழா இருந்தா இதை வச்சா என்ன செய்யாது? நிக்காது. இது இப்ப பெர்ஃபெக்டா நிக்குது. அப்ப பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஆகணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் என்னது? வேதமும் ஆராதனையும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஏன் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல? இதுதான் கேள்வி. அல்லேலூயா. இதுதான் கேள்வி. நாம ஏன் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல? அந்த மத்தேயு 5:48 be therefore perfect as your heavenly father is in heaven is perfect. Hallelujah. அவர் எப்படி இருக்கிறாராம்? பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது போல நாமும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹலோ. ஏதோ கொஞ்சம் ஆடுறதுக்கு பாடுறதுக்கு பாட்டு பாடி ஆராதனை செஞ்சுட்டு சந்தோஷமா போய் ஏதோ ஒரு சின்ன விடுதலை, ஏதோ சந்தோஷமா இருக்கிறேன், கொஞ்சம் சமாதானமா இருக்கிறேன், தட் இஸ் அது ஒரு பார்ட். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதை அல்ல. நாம் பெர்ஃபெக்ட்டா மாறணும்னு நினைக்கிறார். நம்ம என்னவா மாறணும்னு நினைக்கிறாரு? பெர்ஃபெக்ட்டா மாறணும்னு நினைக்கிறார். பெர்ஃபெக்ட்னா எந்த இடத்துல சூட் ஆகணுமோ அந்த இடத்துல சூட் ஆகுற மாதிரி, அதான் பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் சபையை கொடுத்திருக்கார். ஆனா இன்னைக்கு சபை அது என்ன செய்யறது இல்ல, சபையில அதை பேசுறது இல்ல, சபையில அது சொல்றது இல்ல, ஜனங்கள் பெர்ஃபெக்ட் ஆகிறது அவங்களை நடத்துறது இல்ல. அல்லேலூயா. இன்னொரு வேதவசனம் சொல்லி இருக்கிறது, எந்த மனுஷனையும் தேறினவனாயிருக்கும்படிக்கு. அப்படி ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்குது? கொலோசியர் 3:20 1:20 வாசிங்க. கொலோசியர் 1:20 வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் 28ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு. எந்த மனுஷனையும் இங்க வருகிற முட்டாள்கள் வைப்போம், படிக்காதவங்க வைப்போம், அல்லது அறிவில்லாதவங்க வைப்போம், பேதைகள்னு வைப்போம். இந்த ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்க வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பெர்ஃபெக்ட் ஆகிறது தான் தேவனுடைய வேலை. அதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலை. ஏதோ நீங்க உங்களை பாடி கையை தட்டி ஆவியில் இணைந்து பாடி ஐயோ இன்னைக்கு சூப்பர் ஆராதனை, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஆராதனை, ஆமா நல்ல ஆராதனை என்று சொல்லி போவதற்காக அல்ல. அது தேவைதான். அது ஆராதனை ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னவென்றால்
எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் வெற்றி பெற்றவனாய் நிற்க வேண்டும், பாவத்தின் மேல் ஜெயம் பெற்றவனாய் இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளின் மேல் ஜெயம் பெற்றவனாக வாழ வேண்டும், மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த 4வது ஆராதனைக்கு ஒரு மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அவரை போல நம்மை பெர்ஃபெக்ட் ஆகிறது, அவரை போல் நம்மை மாற்றுவது. அதுதான் சபையின் நோக்கம். அதற்காகத்தான் சபைக்கு வர்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் ஆண்டவர் உங்களே பிரியப்படுவதில்லை, இந்த போதகர் மேலும் பிரியப்படுவதில்லை, இங்கே இந்த ஆராதனைகளையும் பிரியப்பட போவதில்லை. இங்கே இருக்கிற ஜனங்கள் பெர்ஃபெக்ட் ஆனா ஆண்டவர் பிரியப்படுவார். அல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டம் பாஸ்டர். ஏதோ கொஞ்சம் சரி பண்ணிக்கோ அப்படின்னா பரவாயில்ல பாஸ்டர், பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட் ஆகணுமாற அப்படி. ஆனா எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு என்ன பண்ணுகிறோம், அதுதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படி. ஆலயத்துக்கு வருகிற எந்த மனுஷனையும், ஏழை எளியவன் பணக்காரர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் பாவி நீதிமான் யாராயிருக்கட்டும், எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு தான் நாங்க உபதேசம் பண்ணணும், பண்ணுகிறோம். உங்களை அப்படியே வைத்துக் கொண்டிருப்பது அல்ல தேவனுடைய நோக்கம். அப்படி செய்தால் நாங்கள் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையிலே நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள். நீங்க தேறினால்தான் நாங்கள் வெற்றி அடைந்தவர்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு வகுப்பிலே 50 மாணவர்கள் இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். 50 மாணவர்கள் வெற்றி பெற்று விட்டால் வாத்தியாருக்கு என்னது? ரொம்ப சந்தோஷம். 50ல 10 தான் ஜெயிச்சிருக்குன்னா என்ன, 50ல 1 கூட தேரலன்னு வைப்போம். அவரேஜ் போய் தூக்கு போட்டுக்குவாரு. ஆனா 50 பிள்ளைகளை ஒரு வருஷம் படிக்க வச்சிருக்கிறேன், ஒருத்தன் கூட பாஸ் பண்ணலையே, நான் இனி வாத்தியாரா இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து போய் விடுவாரு. அல்லேலூயா. ஆனா 50க்கு 50 பாஸ் பண்ணா எல்லாவனையும் கூட்டி என்ன வைப்பாரு? பார்ட்டி வைப்பாரு, சந்தோஷப்படுவாரு, சொல்லி மகிழ்வாரு. தாங்க முடியாத சந்தோஷம் அவருக்குள்ள இருக்கும். ஆமாங்க, நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக பெர்ஃபெக்ட் ஆனவர்களாய் மாறினாதான் எங்களுக்கும் சந்தோஷம், ஆண்டவருக்கும் சந்தோஷம். நீங்க கொடுக்கிறதுனால ஒருவேளை நாங்க சந்தோஷப்படலாம், ஆனா ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ கொடுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ பெர்ஃபெக்ட் ஆகிறாயா, நீ பரிசுத்தமாகிறாயா. பெர்ஃபெக்டும் பரிசுத்தம் ஒண்ணுதான். அதான் சொல்ல விரும்புறேன். நீங்க வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெர்ஃபெக்டும் பரிசுத்தமும் ஒண்ணுதான். பெர்ஃபெக்ட் ஆயிட்டானா பரிசுத்தமாகிவிட்டான்னு அர்த்தம். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பெர்ஃபெக்ட் ஆயிருக்கிறது போல் நீங்களும் பெர்ஃபெக்ட் ஆங்க. அப்படி பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு சபையை கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. உங்க குணத்துல நற்கிரியல்ல இன்னும் நீங்க தேரல அப்படின்னா இன்னும் பிரயோஜனமே இல்லை. சரி, சுருக்கமாக எதுல எல்லாம் தேரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. 7 சப்ஜெக்ட் இருக்கு. எத்தனை சப்ஜெக்ட்? 10ஆம் வகுப்புல எத்தனை சப்ஜெக்ட்? 5. 12ஆம் வகுப்புல 6. அல்லேலூயா. எத்தனை சப்ஜெக்ட் இருக்கட்டும். இந்த சர்ச்சில் இந்த 12 5 12 சந்தேகம். சரி இருக்கட்டும், ஏதோ உங்களுக்குள்ள அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு இங்க பாருங்க, அது 5 12 என்ன பண்ணாதீங்க, போட்டி போடாதீங்க. பாருங்க, இங்க பாருங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான சத்தியத்தை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுக்குதான் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். சும்மா வந்து ஆராதித்து ஆடி பாடி அல்லது வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாய் போறதுக்கு அல்ல. நீங்க சரியாயிரணும், நீங்க நல்லாயிரணும், உங்க குணங்கள் நல்லாயிரணும், பாவ மனுஷன் ஒழிஞ்சிடணும், புதிய மனுஷன் வரணும், பரிசுத்தம் ஆகிவிடணும். அப்படிங்கிறதா ஆண்டவருடைய நோக்கம். அதற்குத்தான் சபை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபையின் நோக்கம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. பெருங்கூட்டத்தை கூட்டி விட்டா போதும், ஜனங்கள் சத்தமா ஆவியில நிறைந்த ஆராதித்தா போதும், இன்னும் ஜனங்கள் நிறைய பேர் வந்தா போதும், நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தா போதும், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவி எல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு பகுதி தான். ஆனா எதுதான் முக்கியமான பகுதின்னா பெர்ஃபெக்ட் ஆகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் பெர்ஃபெக்ட். நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, முதல்ல சேர்ந்த உடனே அந்த கம்பெனி வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாள்ல அந்த வேலையில பழகி அந்த வேலையை நீங்க பெர்ஃபெக்ட் ஆயிருங்களா இல்லையா? ஆயிரணும்.
ஆயிரணும். கொஞ்ச நாள்ல நம்ம அந்த வேலையில பெர்ஃபெக்ட் ஆயிட்டுன்னா அந்த முதலாளி நம்மளை விடமாட்டார், இந்த கம்பெனி நம்மளை விடாது. நல்ல பெர்ஃபெக்டா வேலை செய்யறான், அவனை என்ன செய்யணும், சம்பளத்தை அதிகம் கொடுத்தாலும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம பெர்ஃபெக்ட் ஆகலன்னு வைப்போம். என்ன நினைப்பான், வந்த அன்னைக்கு எப்படி பழகணுமோ அப்படியே 10வது வருஷத்துலயும் பழகிட்டே இருக்கோம்னா என்ன செய்வான், போப்பா வேற கம்பெனி பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமாங்க பிரியமானவர்களே, இந்த வேதமும் நமக்கு 7 விதமான காரியங்களே நம்ம தேரணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏன் தேரணும் அப்படிங்கிறது நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல கொஞ்சம் எடுத்து வாசித்து பார்க்கணும். ஏன் தேரணும், ஏன் வெற்றி அடையணும் அப்படின்னா, வெற்றி அடைந்தவர்களுக்கு தான் 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவனோ அவன் 2ஆம் மரணத்தால் சேதப்படுகிறது இல்லைங்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ, அதாவது எவன் வெற்றி அடைகிறானோ, எவன் தேர்ச்சி அடைகிறானோ அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேங்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிப்பேன் என்று சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ, எவன் தேர்ச்சி அடைகிறானோ அவனுக்கு என்னோடு கூட என் சிங்காசனத்திலே உட்காருவேன் சொல்லுகிறாரு. 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவன் தேர்ச்சி அடைகிறன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரலோகத்திலே இருக்குதான அந்த பரலோக ராஜ்யத்திலே கூட ஜெயம் கொண்டவர்களுக்கு தான் பிரதிபலன். அந்த ஜெயத்தை அங்கே பெற முடியாது, இங்கே பெறணும். சொல்லுவோம், இங்கே பெறணும். அதுக்கு தாங்க சபை. நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறீங்க. எந்த பிள்ளையாவது இங்கிலீஷ் பேசுதா? பேசுறது இல்ல. இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்ச பிள்ளைங்க தமிழும் சரியா வாசிக்க தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அட்லீஸ்ட் தமிழ் மீடியத்தில் விட்டுருந்தா ஏதாவது தெரியும், தமிழாவும் தெரிஞ்சிருக்கும். இப்ப தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அப்படித்தான் இருக்குது. இப்ப என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்புறோம்னா அந்த பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசணும், எதிர்காலத்து நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறோம். ஆனா அது அப்படி தேர்ச்சி அடையல, ஆங்கிலத்தில் தேர்ச்சி அடையலன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரிதான் சபைக்கு வந்து நீங்க தேர்ச்சி அடையலன்னா எந்த பிரயோஜனம் உங்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை, ஆண்டவருக்கும் இல்லை. சபையிலே வேத வசனங்களை கேட்டு, அதுக்கு தான் வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தின்படியாய் நாங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறோம், ஞானத்தினாலே உபதேசம் பண்ணுகிறோம், வேத வசனங்களை கொண்டு உபதேசம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லாம் வெற்றி அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாத்தியார் மாதிரி பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு போய் வீட்டில் தூங்குறாங்கன்னு. அந்த வாத்தியார்களுக்கு வீட்டில் தூக்கமே இல்லை. அடுத்த நாளைக்கு எல்லாம் ஒழுங்கு செய்யணும். அந்த 40 பசங்க இருந்தா 40 பசங்களும் பிள்ளைகளும் அவங்க மனசுல வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் படிக்கல, அவன் இன்னைக்கு அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி சேட்டை பண்ணான், இன்னைக்கு இப்படி நடந்தா, அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. அல்லேலூயா. ஆனா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருந்தா நல்லா தூங்குவாங்க வாத்தியார்கள். அல்லேலூயா. ஏன் கிளாஸ் என்னுடைய பிள்ளைகள் பரவாயில்ல, நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க, அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துன்னா வாத்தியாருக்கு நல்லா தூக்கம் வரும். அப்படித்தானே வாத்தியார்? ஆமா, நல்லா தூக்கம் வரும். ஒரு என்ன இருக்காது அவங்களுக்கு, ஒரு பிரச்சனை பரவாயில்ல, 1-2 தான் அப்படி இருக்குது, அதையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா 40ல் 39 அப்படி இருந்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்போ இங்கே உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் கைதட்டி பாடுவதற்காக மாத்திரமல்ல, இங்கே நீங்கள் பெர்ஃபெக்டாக மாறணுங்கிறதுக்காக, நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் நற்கிரிகளை தேர வேண்டும் என்பதற்காக. சரி, நேரமாகிவிட்டது. ஆனாலும் அந்த 7 காரியங்களை சொல்லித்தான் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று என்ன சொல்ல, எதுல எல்லாம் தேரணும்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 1:5 வாசிக்கலாம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். அல்லேலூயா. இவைகளை கேட்டு இங்கே பேசப்படுகிற இந்த வேத வார்த்தைகளை கேட்டு அவன் அறிவில் தேர்வான். அல்லேலூயா. அறிவுன்னா நம்ம சோஷியல் ஸ்டடிஸ், அதுக்கு அறிவியல் தானே பேரு. அது என்ன சொல்லுவாங்க, சயின்ஸா? சரி, சயின்ஸ். முதல்ல சயின்ஸ். அல்லேலூயா. சயின்ஸ்ல தேரணும். அதே மாதிரி இங்க அறிவு உண்டாகணும். இங்க கேட்கிற வார்த்தைகளை கேட்டு பேதைகளும் ஞானியாகணும். இந்த வார்த்தை என்னையா, எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்குது? பேதையை ஞானியாக்குமா. எத்தனை பேர் ஞானியா இருக்கிறீங்க? நான் பேதையா இந்த ஆலயத்துக்கு வந்தேங்க, இப்ப நல்ல அறிவோடு இருக்கிறேங்க. சொல்லுமா, ஒரு கையும் காணும். அல்லேலூயா. நான் வந்த மாதிரியே தான் பாஸ்டர் இருக்கேன். என்னைக்கு வந்தனோ அன்னைக்கே மாதிரி இன்னைக்கு இருக்கிறேன், அன்னைக்கு மாதிரி தான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன்,
அன்னைக்கு மாதிரி இருந்த கடன் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு மாதிரி இருந்த கோபம் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு மாதிரி இருந்த வார்த்தை பேசிட்டே தான் இருக்கேன், அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு தான் இருக்கிறேன். நோ யூஸ். ஹல்லேலூயா. அதற்காக அல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது. நீங்கள் இங்கே புத்திமான் இவைகளை கேட்டு, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அறிவில் தேர்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் எழுதும் பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிரசங்கி 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் பெரியவனாய் இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானமடைந்து தேறினேன். ஹல்லேலூயா. ஞானமடைந்து தேறணும். இங்க வந்தா ஒரு பேதை கூட ஞானியாய் மாறணும். ஹல்லேலூயா. மாறலாம், மாறுவான். நீங்க நல்லா பைபிளை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஞானம் உண்டாகும். 19 சங்கீதத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. அந்த சங்கீதத்துல இந்த வார்த்தை என்ன செய்யும்? பேதையை ஞானியாக்குமா. ஒரு பேதையா இந்த சர்ச்சுக்கு வந்தா நீங்க ஞானியாய் திரும்ப போகணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். பேதையாகவே இருந்து விட்டால் நீங்கள் வந்து பிரயோஜனம் இல்லை. ஞானி என்று சொன்னால் என்ன? நீங்கள் என்னென்ன பணி செய்கிறீர்களோ, என்னென்ன காரியத்தை செய்கிறீர்களோ அதை ஞானமாய் செய்வீர்கள். அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு தொழிலை செய்கிறீர்கள், அந்த தொழிலை சரியாய் செய்து வெற்றி அடைவதற்கான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்க கம்ப்யூட்டரே தெரியாம ஒரு ஆபீஸ்ல போனாலும் அங்க போய் கம்ப்யூட்டர்ல நீங்கள் சிறந்தவர்களாக ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் முதல்ல எதிலே தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அறிவில் தேர வேண்டும். இரண்டாவதாக நீதிமொழிகள் 9:9 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9:9 ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். இப்போ பேதை ஞானி ஆயிட்டான். சொன்ன முதல்ல என்னது? பேதை ஞானியாக மாறிவிட்டான். இப்போ ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணினா அவன் ஞானத்தில் என்ன செய்வான்? தேர்வான், வெற்றி அடைவான். ஹல்லேலூயா. அப்ப முதல் படி என்ன? பேதையா வந்தா இந்த வசனத்தை எல்லாம் கேட்டு அவன் யாராய் மாறணும்? ஞானியாய் மாறணும். ஹல்லேலூயா. ஞானிக்கு போதகம் பண்ணுவான். மறுபடி அவன் ஞானம் போதகம் பண்ணும்போது அவன் ஞானத்துல என்ன அடைவான்? தேர்ச்சி அடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதுக்கு ஒரு காரியத்தை சொல்லலாமே. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமதிகமாய் தேரும்படிக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு முதல்ல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்திருக்கணும். கொலோசியர் 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம். முதல்ல என்ன நடக்குது? இங்க வருகிற பேதைகள், ஹல்லேலூயா, ஞானம் இல்லாதவர்கள், அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது அந்த பேதைகளையே என்ன செய்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி அவரே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு என்ன செய்கிறோம்? உபதேசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவது என்ன நடக்குது? அதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல தேறினவனாய் மாத்திரம் நிறுத்தும்படிக்கு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமதிகமாய் தேரும்படிக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:18, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. இங்க 3 காரியத்தை சொன்னேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல எந்த மனுஷனையும் தேறினவனாய், அப்படின்னா இது ஆவரேஜ் பாஸ். என்னது? எல்லாரும் ஆல் பாஸ் அப்படி வச்சுக்குமே, ஆல் பாஸ். இரண்டாவது அதிகமதிகமாய் தேரும்படின்னா ஆவரேஜ்க்கு மேல மார்க் 60, 70, 80 வாங்கிட்டான். ஹல்லேலூயா. அல்லது கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான்னு வைப்போம். அது அதிகமாய் தேர்றது. இப்போ நீ தேறுகிறத யாவருக்கும் விளங்கும்படின்னா நீ வாங்கின மார்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், உன் போட்டோ எல்லாம் எதுல வருது? பேப்பர்ல வருது. இது
தேறுகிறது யாவருக்கும் தெரிகிறது, யாவருக்கும் விளங்குகிறது. முதல்ல ஆவரேஜ், எல்லாரும் பாஸ், ஆல் பாஸ் அல்ல ஆவரேஜ் பாஸ். இரண்டாவது நல்ல மார்க் வாங்குறது. மூன்றாவது சூப்பர் மார்க் வாங்கி எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு. அப்போ இந்த ஆலயத்துல வந்தா முதல்ல ஆவரேஜ் பாஸ் மார்க் வாங்கணும், அப்புறம் அதிகமாய் மார்க் வாங்கணும், அப்புறம் எல்லாருக்கும் விளங்கும்படி, எல்லாருக்கும் தெரியும்படியாக நம்ம விளங்கணும். அந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல பேதையா வருவோம், அப்புறம் ஞானியாய் மாறுவோம், இன்னும் ஞானத்தில் சிறந்தவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 4:12 நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியா 14:12 சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். 14:12 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 14:12 1 கொரிந்தியர் 14:12 நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் அவைகளில் தேரும்படி. அல்லேலூயா. முதல்ல என்னது? முதல்ல பார்த்தோம் அறிவில் தேரணும், இரண்டாவது ஞானத்துல தேரணும், மூன்றாவது வரங்களிலே தேரணும். வரங்கள் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. பரிசுத்தாவி என்பது கையை தட்டி தேவனை ஆராதிப்பதற்கு, அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு மட்டுமல்ல. பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் 9 வரங்களை வைத்திருக்கிறார். அது பாஸ்டர்மாருக்கு மட்டுமல்ல, இவாஞ்சலிஸ்டுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்தாவி பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் 9 வரங்களை வைத்திருக்கிறார். அந்த வரங்களை பெற்று அந்த வரங்களை தேரவும் செய்யணும். ரலில சொல்லுமா, எத்தனை பேர் வரங்களை பெற்றிருக்கீங்க? கை வைத்திருக்கு பயம். 1 2 ஏதோ 2 3 அப்ப என்ன யோசு? பரிசுத்தாவி பெற்று, அதான் நான் சொன்னேன்ல, இங்கிலீஷ் மீடியத்துல கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனுக்கு என்ன தெரியாது? இங்கிலீஷ் பேச தெரியாது. என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான் ஆவிக்குரிய சபையிலே ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கணும்னா பரிசுத்தாவி பெறணும். பரிசுத்தாவி பெற்றவர்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆவியின் வரங்களை பெறணும். சொல்லுமா, ஆவியின் வரங்கள் 9 வரங்கள். அந்த 9 வரங்களை பெறுவது மாத்திரமல்ல, அந்த வரங்களிலும் தேர வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக மத்தேயு 13:52 வாசிக்கும் போது மத்தேயு 13:52 சொல்லி இருக்கிறது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும். தேறின வேதபாரகன், அடுத்து என்ன? தேறின வேதபாரகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா வேதத்திலே தேரணும். சொல்லுமா, வேதத்திலே தேரணும். வசனங்களை உருப்போடணும், வசனங்களை மனப்பாடம் பண்ணணும், வசனங்களை பேசணும், வசனங்களை சொல்லிட்டே இருக்கணும். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அடுத்தபடி என்ன? வேத வசனத்திலே தேரணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு, இதுவரை ஒரு முறை கூட வேதத்தை முழுசுமாய் வாசிக்காத ஏராளமான பேர் இருக்காங்க. எப்படி இந்த சப்ஜெக்ட்ல நீங்க தேரணும்? அல்லேலூயா. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது ஒன்று இருக்குது, மனப்பாடமா எழுது அப்படின்னு ஒரு போர்ஷன் கொடுத்துப்பாங்க. அல்லேலூயா. அப்படி வேத வசனங்களை மனப்பாடமாய் படிக்கணும், வேத வசனத்துல தேரணும். அல்லேலூயா. கையில வேதம் வச்சிருக்கிறோம், என்ன அந்த வேதத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதுல நம்ம தேரணும். அடுத்தபடியா இதுல தேரணும். யோவான் சுவிசேஷம் 17:23 யோவான் 17:23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கணும். ரலீலா சொல்லுமா, ஒருமைப்பாடு என்றால் அன்பில் ஐக்கியத்தில். ஒருமைப்பாடு, ஒற்றுமையில. நீங்க ஒற்றுமையில தேரணும், ஒன்னா இருக்கிறதுல தேரணும். அன்பா இருந்து, ஒற்றுமை என்றால் ஐக்கியம் என்ற அர்த்தம். ஒற்றுமை என்றால் இந்த என்ன சொல்லலாம், ஒரு ஃபெலோஷிப். ஒற்றுமை என்றால் நம்ம எல்லாரும் அன்பா இருக்க பழகிக்கொள்ளணும், அந்த அன்பில தேரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமைப்பாட்டில் வெற்றி அடையணும். ஒருமைப்பாடு என்று ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அல்லேலூயா. முதல்ல என்ன சப்ஜெக்ட்? அறிவுங்கிற சப்ஜெக்ட், இரண்டாவது ஞானம் என்கிற சப்ஜெக்ட், மூன்றாவது வரங்கள் என்ற சப்ஜெக்ட், நான்காவது பரலோகத்துக்கு அடுத்தவைகளே தேறுகிற வேதத்தில் தேறுகிறது. அடுத்தபடி ஒருமைப்பாட்டில் தேறுகிறது. அல்லேலூயா. ஒற்றுமையா இருக்கணும் விசுவாசிகள், ஐக்கியமா இருக்கணும், அன்போடு இருக்கணும்,
அதுல ஜெயிக்கணும். நிறைய பேருக்கு அப்படி இருக்க முடியல. 2 நாள் ஒருத்தர் கூட எப்படி அன்பா இருக்க முடியல, 3 நாள் இருக்க முடியல, 1 வாரம் இருக்க முடியல, 1 மாசம் இருக்க முடியல. எப்படி? அதுல தேறணும். அல்லேலூயா. கடைசியாக 1 தீமோத்தேயு கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6வது காரியம் என்னவென்றால் கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளே தேறினவர்கள். ஒன்று சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? தேவனுக்கு சித்தமானவைகளில் தேறணும். அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானவைகளை தெரிந்து கொள்வதிலும் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்வதிலும் நம்ம தேற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். இன்னைக்கு எப்படி நமக்கு தேவனுடைய சித்தம் எதுன்னு கண்டுபிடிக்கவே நமக்கு முடியல. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஒரு காரியத்தில் இதுவா அதுவாங்கிறதுல தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேற வேண்டும். 6வது சப்ஜெக்ட் என்ன? தேவனுக்கு சித்தமானவைகள்ல நீங்க என்ன செய்யணும்? தேறணும். 7வது சப்ஜெக்ட் என்ன? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து நட்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து வந்த நற்போதகத்திலும் தேறினவனாயிருப்பாய். விசுவாசத்திலே தேறணும், நல்ல போதகத்திலே தேறணும். அல்லேலூயா. 7வது காரியம் ரொம்ப முக்கியமானது, விசுவாசத்திலே தேறணும். இன்னைக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து பேசாத சபைகளே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். விசுவாசத்தை பற்றி தெரியாம இருக்கிறோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனா அது என்னன்னே நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை செயல்படுத்துகிறோமா? ஒரு வியாதி வந்தா ஜெபித்து சுகம் பெறலாம் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறதா? ஒரு காரியத்தை அடைய வேண்டுமென்றால் நம்ம ஜெபிச்சா நடக்கும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு விசுவாசித்து ஜெபம் பண்றீங்களா? விசுவாசமுடையவர்களா இருக்கிறீங்களா? அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த விசுவாசத்தில் நீங்கள் தேறணும். 7வது சப்ஜெக்ட் ஃபெய்த், விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் தேறணும். இந்த 7 சப்ஜெக்ட்லயும் தேறினாதான் நம்ம அவரோடு கூட இருக்க முடியும், அவரை போல இருக்க முடியும். இந்த 7 குணமும் இயேசுவிடத்தில் இருந்தது. இந்த இயேசு குணத்தை ஒரு நாள் நம்ம பார்ப்போம். இந்த இயேசு குணம், இந்த 7 சப்ஜெக்ட் சொன்னமே, இந்த 7 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணணும்னு சொன்னமே, இந்த 7 சப்ஜெக்ட்லயும் இயேசு பாஸ் பண்ணி இருந்தாரு. அவர்கிட்ட இந்த 7 சப்ஜெக்டும் நிறைவா இருந்தது. நமக்குள்ள இந்த சப்ஜெக்ட் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நல்லா இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த சபை என்பது ஆடி பாடி ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, அது ஆராதனை ஒரு சிறிய பகுதி. ஒரு சிறிய பகுதின்னு தான் சொல்லுவேன். அந்த சிறிய பகுதிக்கு நிறைய நேரத்தை கொடுக்குறோம். அதே ஒரு பெரிய தப்பு. ஏன்னா சபை இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு வர்ஷிப் நல்லா இல்லாட்டி ஒரு 2-3 பாட்டோட நிறுத்திட்டோன்னு வைப்போம். சே, இன்னைக்கு சப்புன்னு போயிருச்சு, இன்னைக்கு ஆராதனை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். ஒரு பாட்டை 2 பாட்டு பாடணும், 4 பாட்டு பாடணும், 4வது பாட்டை ஸ்பீடா பாடணும். அப்ப ஆவியில் நிரம்பணும், கொஞ்சம் பேர் கை தட்டணும், கொஞ்சம் பேர் விழணும், கொஞ்சம் பேர் அல்லேலூயா சொல்லணும். இதுதான் ஆராதனை நினைச்சுக்கிறோம். இதுதான் ஆராதனைக்கு பெரும்பகுதியை கொடுத்துட்ட நேரத்தை. இல்லைங்க, இது ஆராதனை ஒரு சிறு பகுதி. தேவனை ஆராதிக்கணும். புதிய ஏற்பாட்டு, பழைய ஏற்பாட்டில் அது தாவீது சுரமண்டலக்காரங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கில் நிறுத்தி என்ன செய்திருந்தான்? அங்கே தேவாலயத்திலே ஆராதனை நடத்தி வைத்தான். தாவீதும் சாலமோன் அப்படி செஞ்சாங்க. ஆனா அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கல. நீங்களே ஆலயம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே நாமே ஆலயம். நாம இந்த 7 காரியத்தில் தேர்வதற்காகத்தான் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சபையிலே வசனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வசனம் கொடுத்தா பிள்ளைகளுக்கு டீச் பண்ணாதானுங்க பிள்ளை பாஸ் பண்ணுவாங்க. யோசித்து பாருங்க. முந்தியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்ப இருக்கோ என்னமோ, லாஸ்ட் பீரியட்ல வாத்தியார் இல்லாத பீரியடு எல்லாம் பசங்களை பாட வைப்பாங்க. சினிமா பாட்டெல்லாம் பாடுவாங்க. சரி, ஸ்கூல்ல சினிமா பாட்டெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த அந்த பீரியட் ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாம் இருந்தது. பாட்டு பாட விடுவாங்க. அப்போ ஒரு மொழி தெரியாத நான் மலையாள ஸ்கூல்ல தமிழ் படித்தேன், தமிழ் ஸ்கூல்ல மலையாளம் படித்தேன். இப்படியெல்லாம் என்னுடைய படிப்பு இருந்தது. அப்போ அங்கே வாத்தியார் இருக்க மாட்டாங்க, தமிழ் வாத்தியார் இருக்க மாட்டாங்க, மலையாள வாத்தியார் ஒரு பாட்டு பாடிங்க அப்படிம்பாரு.
நீ பாடுறா அப்படி பாரு. அவன் ஒரு பாட்டு பாடுவான். இப்படி பாட்டு பாடி அந்த நேரம் போயிடும், ஜாலியா இருக்கும். இப்படிதான் இன்னைக்கு ஆராதனை ஜாலியா இருக்கு. சப்ஜெக்ட் எடுக்கல, பாடம் எடுக்கல. முக்கியமானது பாடலா சப்ஜெக்டா? சப்ஜெக்ட். சப்ஜெக்டை படிச்சா தானே பாஸ் பண்ண முடியும். சப்ஜெக்ட் இருந்தா தானே தேர முடியும். ஒரு 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 சப்ஜெக்ட்டுக்கு வாத்தியாரே இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க கிளாஸ்ல, உங்க ஸ்கூல்ல, அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியாது. இல்ல ஒரு வாத்தியார் ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா எடுக்கிறார், சரியா சொல்லி கொடுக்கல, உங்களால பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. இல்ல நல்லா தான் சொல்லி கொடுக்கிறாரு, பசங்க கவனிக்கல அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப சொல்லி கொடுக்கறதும் முக்கியம், படிக்கிறதும் முக்கியம். அப்ப ஆராதனை மிக முக்கியம். என்னவென்றால் இங்கே தேறினவளா நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணணும். அப்படி வைப்போம். அதுதான் ஒரு நல்ல வார்த்தை. எல்லாரும் என்ன செய்யணும் சொல்லுங்க பாருங்க. நானும் பாஸ் பண்ணணும், நானும் பாஸ் பண்ணணும், நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும்படியாய் பாஸ் பண்ணணும். அதான் சொன்னேன், ஆவரேஜ் பாஸ். அது என்ன? பாஸ் மார்க் வாங்கி பாஸ் பண்றது. ரெண்டாவது அதிக மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்றது. மூன்றாவது எல்லாருக்கும் தெரியும்படி. சில ஸ்கூலுக்கு வெளியே போர்டு வச்சிருப்பாங்க, பிளக்ஸ் வச்சிருப்பாங்க. எங்க ஸ்கூல்ல 100 பிள்ளைகள், 50 பிள்ளைகள் 100க்கு 100 வெற்றி, 50 பிள்ளைகள் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வெற்றி, இத்தனை மார்க் வாங்கிட்டாங்கன்னு வைப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும்படியா வைப்பாங்க. அதான் மூணாவது, எல்லாரும் தெரியும்படியாய் நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம பாஸ் பண்ணாட்டி யூஸ் இல்லை, பரலோகத்துக்கே போக முடியாது. பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். என்ன வாசிக்கிறோம்? ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொண்டவன், ஜெயம். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? பாஸ் பண்ணவங்க மட்டும்தான். ஃபெயில் ஆயிட்டா இங்கே இருந்துடலாம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட போக ஆசை? ஆனா பாஸ் பண்ணணுமே. ஃபெயில் ஆனா போக முடியாது. பாஸ் பண்ணிடுறோம் பாஸ்டர், சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணிடுறோம் பாஸ்டர் சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க. எப்படி பாஸ் பண்ணுவாங்க? அல்லேலூயா. ஆமாங்க, இது உண்மைங்க. இதுதாங்க சபை, இதுதாங்க உண்மையான சத்தியம். அதனால ஆராதனைக்கு இடம் கொடுக்கலாம், அதுக்கு அதிகமான நேரத்தையும் கொடுக்கலாம். ஆனா அதை விட முக்கியம் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை இப்ப பசங்களும் இங்க கேட்கிற வசனத்தை சொல்லி கொடுக்கிற பாடத்தை வீட்டில் வந்து படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். ஏதோ 1-2 தான் இந்த வகுப்புல எடுக்கிற பாடத்தை மனசுல அப்பவே பதிச்சு வச்சு பாஸ் பண்றவங்க இருப்பாங்க. மற்றவங்க வீட்டில் போய் படிக்கணும், அதுக்கு மேல டியூஷன் வச்சு படிக்கணும். அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அவதான் பாஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டியூஷன் வேணும்னா இந்த வாத்தியார் சொல்லி கொடுக்க என்னவா இருக்கிறாரு? பாஸ்டர் இந்த 7 சப்ஜெக்ட் சொன்னீங்களே பாஸ்டர், இந்த விசுவாசத்துல நான் ரொம்ப வீக் பாஸ்டர், எனக்கு அதை பத்தி சொல்லி கொடுங்க. ரெண்டாவது இல்ல இந்த எனக்கு நீங்க சொன்னீங்களே பாஸ்டர், என்ன சொன்னீங்க? ஒருமைப்பாட்டுல என்னால 2 பேரோட ஐக்கியமா இருக்க முடியல, என் மாமியாரோட ஐக்கியமா இருக்க முடியல, என் கணவனோட ஐக்கியமா இருக்க முடியல. நான் எனக்கு என்னுடைய வேலை செய்யற இடத்துல எல்லாரும் என் கூட உருன்னு இருக்கிறாங்க. வாங்க டியூஷன் எடுக்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன், நீங்க அதுல பாஸ் பண்ணணும். எதுல எல்லாம் நீங்க வீக்கோ அதுல டியூஷன் எடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். எந்த நேரத்துல வந்து கேட்டாலும். அப்படி ஒரு வாத்தியார் சொல்லுவாங்களே கிளாஸ்ல, டவுட் இருந்தா கேளுடா, வாத்தியார் ரூமுக்கு வாடா, நான் சொல்லி தர்றேன்டா, அல்ல போன் பண்றா, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்படித்தான் நானும் சொல்றேன். அல்லேலூயா. ஆனா நீங்க எப்படியாவது பாஸ் பண்ணணும். நீங்க எப்படியாவது என்ன ஆகணும்? நீங்க தோத்துறக்கூடாது. நீங்க தோத்தவங்களா இருந்தா நானும் பரலோகத்துக்கு மோசே சொன்ன போல சொல்லுவேன், ஆண்டவரே என் ஜனங்கள் வராவிட்டால் நானும் வரல. அல்லேலூயா. ஆனா நீங்க பாஸ் பண்ணிட்டா சந்தோஷமா. என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாரையும் பரலோகத்தில் பார்க்கிறேன். எல்லாரும் வெற்றி அடைந்து விட்டார்கள், எல்லாரும் ஜெயித்து விட்டார்கள், எல்லாரும் தேறினவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு மிகுந்த சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம், தேவதூதர்களுக்கு சந்தோஷம், தேவனுக்கு சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தயவு செய்து வேத வசனத்தை கவனமா கேளுங்க. எதுல எல்லாம் நீங்க வீக்கோ அதுக்கு நீங்க டியூஷன் எடுங்க, அதை அதிகமாக அதை குறித்து படிங்க, அதை குறித்து அதிகமாக கேளுங்க. நீங்க இன்டர்நெட்ல போனா ஒவ்வொரு சப்ஜெக்டை பத்தியும் என்ன இருக்குது, செய்திகள் இருக்கிறது. அதை கேட்டு ஆண்டவரே இதுல நான் வேத பாருங்க நல்ல படிக்கிறது இல்லை, பைபிளை படிக்கிறது இல்லை, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், கத்துக்க முடியல, ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கனுங்க. இந்த 7 சப்ஜெக்ட்லயும் நீங்க பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? யார் யார் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். இந்த 7 சப்ஜெக்ட்லையும் இந்த எல்லாரும் தேரணும், எல்லாரும் வெற்றி அடையணும், எல்லாரும் வெற்றி அடையணும்.
இதுல ஒருத்தர் கூட தோல்வி அடையக்கூடாது. அதுக்காக தான் பேதையை ஞானமாக்கிற வசனம் இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த வசனம் பேதையை ஞானமுள்ளவனாக்கும். ஞானமுள்ளவன் இன்னும் அறிவில் தேர்வான், அவன் சிறந்தவன் ஆவான், அவன் எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைவான். தயவு செய்து உங்களுடைய ஆராதனை குறித்த அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. ஆராதனையின் ஒரு சிறு பகுதி பாடி துதித்து மகிழ்வது. பெரும் பகுதி என்னவென்றால் வேத வசனத்தை கேட்டு எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைகிறது. ஆகவே வேத வசனத்திற்கு முதலிடம் கொடுங்கள். வேத வசனம் பேசப்படும் போது கவனமாய் கேளுங்கள். அதை திரும்ப திரும்ப கேளுங்கள். அதை திரும்ப திரும்ப படியுங்கள். தெரியாதவர்களை கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் வெற்றி அடையுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, தர்மியான பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு இத்தனை பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காய் நன்றி. இவர்கள் எல்லாரும் தேறினவர்களாய் நிறுத்த, எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவ ஞானத்தோடும் ஆண்டவர் வேத வசனத்தின் உண்மையான அர்த்தங்களோடும் வேத வசனத்தை கலப்பில்லாமல் உண்மையாய் பேசி இந்த எல்லாரையும் வெற்றிக்குள்ளாக்க, எல்லாரையும் தேர்ச்சிக்குள்ளாக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த சப்ஜெக்ட்ல இவர்கள் ஆண்டவரே வீக்காய் இருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே. எல்லாரும் எல்லா சப்ஜெக்டிலும் 100க்கு 100 பாஸ் பண்ணி ஆண்டவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்றவர்களாய் காணப்படத்தக்கதாக உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே ஒரு நாள் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கும் போது, ஜெயங்கொண்டவன் இதோ வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசி, ஜெயங்கொண்ட நீ இதோ 2ஆம் மரணத்தை உனக்கு சேதப்படுத்துவதில்லை, இதோ 3வது இங்கே மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறேன், வந்து புசி என்று சொல்லத்தக்கதாக ஜெயங்கொண்டவர்களுக்கு கொடுக்கிறதான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.